8 நாட்கள் விண்வெளி பயணத்தை முடித்துக்கொண்டு பூமிக்கு திரும்பினார் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா. சுபான்ஷுவுடன் சென்ற மற்ற 3 பேருடன் கலிபோர்னியா கடலில் இறங்கியது டிராகன் விண்கலம். டிராகன் விண்கலத்தில் இருந்து மகிழ்ச்சியுடன் வெளியே வந்த வீரர்கள் தாங்கள் நலமுடன் இருப்பதாக சைகை காட்டியதால் கரை புரண்ட உற்சாகம். சுபான்ஷு சுக்லா வீட்டில் கரை புரண்டோடும் மகிழ்ச்சி. குடும்பத்தினர் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டம். சுபான்ஷு சுக்லாவின் அர்ப்பணிப்பு, துணிச்சல், முன்னோடி முயற்சிக்கு பிரதமர் மோடி பாராட்டு. ககன்யான் திட்டத்திற்கான பாதையில் மற்றொரு மைல்கல் என புகழாரம். மயிலாடுதுறையில் ரோட் ஷோ மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மழையையும் பொருட்படுத்தாமல் முதலமைச்சரை காண பொதுமக்கள் ஆர்வம். பொதுமக்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகள், திட்டங்களை தொய்வின்றி விரைவாக வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் எனும் புதிய திட்டம் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தொடங்கி வைத்தார் முதல்வர் மு க ஸ்டாலின். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை தொடங்கி வைத்து பயனாளர்களுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். துறை சார்ந்த அரங்கில் மக்களின் மனுக்கள் பெறப்படுவதையும் ஆய்வு செய்தார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் ஊரக பகுதிகளில் 15 துறைகளின் 46 சேவைகளும், நகர்ப்புற பகுதிகளில் 13 துறைகளின் 43 சேவைகளும் வழங்கப்படுகின்றன. 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை பெறாத விடுபட்ட மகளிரும் முகாம்களில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வழங்கலாம். தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் 10,000 உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் நடத்த அரசு ஏற்பாடு. இன்று தொடங்கி நவம்பர் 30ஆம் தேதி வரை 196 இடங்களில் முகாம்கள் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு. மார்க்ஸ், காந்தி, பெரியார், அம்பேத்கர் வழி வந்தவர்கள் ஓரணியில் இருக்கும்போது டெல்லி அணியின் எந்த காவி திட்டமும் தமிழ்நாட்டில் பலிக்காது. சிதம்பரத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் இளைய பெருமாள் சிலை திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. பெரியாரிய வழியில் வந்த திராவிட இயக்க தலைவர்கள், மார்க்சிய சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய பொது உடைமை இயக்கத்துடைய தலைவர்கள், காந்திய வழியில் வந்திருக்கக்கூடிய தேசிய இயக்கத்துடைய தலைவர்கள், அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கும். இதுதான் ஓரணிகள் தமிழ்நாடு. அதைத்தான் திருமாவளவன் இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார். நானும் அதை வழிமொழிகிறேன், உறுதியோடு சொல்கிறேன். தமிழ்நாடு இப்படி ஓரணியில் இருக்கிறப்போ எந்த டெல்லி அணியோடு காவி திட்டமும் இங்கே வலிக்காது.
1,05,00,000 பேரிடம் மனு வாங்கி 1,01,00,000 பேருக்கு தீர்வு காணப்பட்டது என கூறுவதா? அதிமுக ஆட்சி வந்ததும் பொய் சொன்னதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐஏஎஸ் அதிகாரி அமுதாவுக்கு இபிஎஸ் எச்சரிக்கை. தலைமைச்சா கொடுக்குறாங்க, திரு அமுதா ஐஏஎஸ் அவர்கள் கொடுக்குறாங்க. 1,05,00,000 பேர்கிட்ட மனு வாங்கி இதுவரைக்கும் 1,01,00,000 பேருக்கு அந்த மனுவுக்கு தீர்வு காணப்பட்டதா சொல்றாங்க. எந்தெந்த மனுவுக்கு தீர்வு காணப்பட்டீங்க, என்னென்ன மனு கூட கொடுத்துருக்காங்க, அதற்கு என்ன பரிகாரம் கண்டப்பட்டிருக்குது, என்ன விளக்கம் கொடுங்க. விளக்கம் கொடுக்கவில்லை என்றால் அதிமுக ஆட்சி வந்த பிறகு இப்படி தவறாக புள்ளிவிவர உடுகள் மீது சட்டப்படி அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும். வெறும் 10% வாக்குறுதிகளை மட்டுமே திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. 200 இடம் என்று திமுக கனவு காணலாம், ஆனால் அதிமுக 210 இடங்களில் வெல்லும் என நம்பிக்கை. 200 இடம் கனவுல பார்க்கலாம், கனவு காணலாம், ஆனால் நிஜமா அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற கூட்டணி 210 இடங்களிலே வெற்றி பெறும். 210 இடங்களிலே வெற்றி பெறும். ஊழல் நடந்ததால் தான் தமிழகத்திற்கு மத்திய அரசு உரிய நேரத்தில் நிதி கொடுக்கவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதிய விளக்கம். பணத்தை விடுவிச்சாங்க. அப்படி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்குது, மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. அதனாலதான் மத்திய அரசு உரிய நேரத்தில் இந்த பணத்தை மக்களுக்கு கொடுக்க முடியல. இவர்கள் உரிய முறையில கணக்கு கொடுத்திருந்தா நமக்கு வர வேண்டிய பணம் உரிய நேரத்தில் வரும். ஆக ஏழைகள் வயிற்றில் அடிக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். நீட் தேர்வை ரத்து செய்வதாக கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது? 50 மாத கால ஆட்சியில் எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் திமுக அரசு கொண்டு வரவில்லை என்றும் இபிஎஸ் விமர்சனம். இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்துவிட்ட 50 மாத கால ஆட்சி, நீட் தேர்வு என்ன ஆச்சு என்று இளைஞர்கள் பெற்றோர் கேட்கிறாங்க, மாணவர்கள் கேட்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு, இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 24 பேர் இறந்திருக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டார், ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து, முதல் கையெழுத்து என்று அப்படின்னு எதிர்பார்த்த மாணவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். அரியலூரில் விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்து கலந்துரையாடிய எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ். அதிமுக ஆட்சியில் 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ததாக பெருமிதம். தொடக்க வேளாண்மையில் வாங்கிய பயிர்க்கடன் ஒரு 5 ஆண்டுல 2 முறை பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்ச அரசாங்கம் ஒரே அரசாங்கம். அதுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது கொரோனா காலம், விவசாயிகள் பாதிக்கப்பட்டு விட்டோம், எங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அங்கங்க இருக்கின்ற தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். சுமார் 12,110 கோடி இந்த விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சோம். திமுக கூட்டணி பற்றி பயம் இல்லை என்றால் ஓராண்டுக்கு முன்பே பிரச்சாரத்தை தொடங்கியது ஏன்? எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ்ஸின் சுற்றுப்பயணம் குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி. திமுக கூட்டணியை பற்றி அவர்கள் அச்சப்படவில்லை என்றால், பயமில்லை என்றால், ஒரு வருடத்திற்கு முன்பே தேர்தல் பிரச்சாரத்தை ஏன் துவக்குகிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. போக போக தெரியும், தேர்தல் முடிவுகள் நமக்கு உண்மை என்ன என்பதை உணர்த்தும். அன்புமணியுடன் விரைவில் சந்திப்பு நிகழவுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. மோதல் 4 நாட்கள் இருக்கும், பின்னர் சரியாகிவிடும் என்றும் விளக்கம். காத்திருப்போம் காத்திருப்போம், காலங்கள் வந்து விடும். எல்லாம் தேர்தல் 4 நாள் போவோம், தேர்தலும் வரும், தேர்தலை சந்திப்போம். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பாக கிளியனூர் காவல் நிலையத்தில் புகார். விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் உள்ள சைபர் கிரைம் பிரிவிலும் புகார் மனு. பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திய முறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம்.
ஆண் காவல் அதிகாரிகள் பெண்ணின் அந்தரங்க வீடியோக்களை பார்த்து விசாரித்ததால் நீதிபதி விலாசன். பாலியல் துன்புறுத்தல் வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை சேர்ப்பதா என உயர்நீதிமன்றம் கண்டனம். பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான வழக்கில் விசாரணை நடத்த பெண் காவல் அதிகாரிகளை ஈடுபடுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். தமிழகத்தில் 8 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105.08 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு 5 நாட்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். 17ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை மிக கனமழைக்கு வாய்ப்பு என கணிப்பு. பதினேழாம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். திண்டுக்கல், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் 17ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் 18ஆம் தேதி பலத்த மழைக்கு வாய்ப்பு. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் பசுமை பூங்கா அமைக்க இடைக்கால தடை. தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. கூவம், அடையாறு மற்றும் பக்கிங்ஹாம் கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்புகளை 8 வாரங்களில் முழுமையாக அகற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்பு. இந்தியா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் குழு புகைப்படம். வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ற பெயரில் சர்க்கஸ் நடத்தி இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையை சீரழிக்கும் வேலை. சீன அதிபர் ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து எடுத்துரைத்ததாக பதிவிட்ட ஜெய்சங்கருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கண்டனம். டெல்லியில் இருந்து மும்பைக்கு புறப்பட்ட சில நொடிகளிலேயே விமானிகள் அறைக்குள் அத்துமீறி நுழைய முயன்ற 2 பயணிகள். ஏசியை போடுவீர்களா மாட்டீர்களா என கேட்டுக்கொண்டே கதவை திறக்க முயன்றதால் சக பயணிகள் அதிர்ச்சி. ஏமனில் கொலை வழக்கில் சிக்கிய கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை நிறுத்தி வைப்பு. தண்டனையை நாளை நிறைவேற்ற திட்டமிட்டிருந்த நிலையில் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல். ஏமனில் உள்ள இஸ்லாமிய அறிஞர்களை தொடர்பு கொண்டு நிமிஷா பிரியா மரண தண்டனையை நிறுத்தி வைக்க அபூபக்கர் முஸ்லியார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கேரளாவைச் சேர்ந்த இஸ்லாமிய மதகுரு தகவல். உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவை என சமோசா, ஜிலேபி, லட்டு குறித்து எச்சரிக்கை ஏதும் விடப்படவில்லை. பொய் செய்தி பரப்பப்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கம். பெங்களூருவில் படிப்பில் உதவுவதாக கூறி கல்லூரி மாணவியை பாலியல் வன்முறைக்குள்ளாக்கிய இயற்பியல் மற்றும் உயிரியல் விரிவுரையாளர்கள் கைது. வீடியோ எடுத்து வைத்திருப்பதாக கூறி பிளாக்மெயில் செய்து நண்பரையும் பாலியல் வன்முறை ஈடுபட அனுமதித்த கொடூரம். ஒடிஷாவில் கல்லூரி மாணவி தீக்குளித்து உயிரிழந்த சம்பவத்திற்கு நீதி கேட்டு போராட்டம். கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி காங்கிரஸ் கட்சியினர் ஊர்வலம். अमर रहे
பள்ளியில் கல்விதான் கொடுக்க வேண்டும், சோறு போட அது என்ன ஹோட்டலா என்று அதிமேதாவியாய் பேசும் அறிவு கொழுந்துகள் அன்று இல்லாததால் எத்தனை நன்மைதான் தமிழ்நாட்டிற்கு இன்று என பதிவு. அன்று பள்ளிகளில் இட்டது மதிய உணவல்ல, நூற்றாண்டு கல்வி கனவுக்கான அடித்தளம் என்றும் பெருந்தலைவர் காமராஜருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழ் வணக்கம். பெருந்தலைவர் காமராஜரின் உருவப்படத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் EPS மலர் தூவி மரியாதை. சத்துணவு தந்து மாணவர்களின் பசிப்பிணியை போக்கிய சரித்திர நாயகர் என புகழாரம். பெருந்தலைவர் காமராஜருக்கு மரியாதை செலுத்தினார் தவேக தலைவர் விஜய். பனையூர் கட்சி அலுவலகத்தில் உள்ள சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஆரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுமான துவக்க விழா. அமைச்சர் நாசர் தடுக்கிவிட தெரிந்த நிலையில் அமைச்சரை தாங்கி பிடித்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் மேவாட் கொள்ளையர்கள் கண்டெய்னர் லாரி பறிமுதல். ATM எந்திரங்களை உடைத்து பணத்தை கொள்ளையடிப்பதற்காக வந்ததாக அதிர்ச்சி தகவல். கிருஷ்ணகிரியில் காரை திருடிவிட்டு கண்டெய்னரில் சென்ற மேவாட் கொள்ளையர்கள். கண்டெய்னரில் இருந்த இருவரும் போலீஸ் பிடியில் சிக்காமல் தப்பிச் சென்றதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 73,160 ரூபாய்க்கு விற்பனை. அமெரிக்கா எத்தகைய பொருளாதார தடைகள் விதித்தாலும் சந்திக்க தயார். யுக்ரைனுடனான போரை நிறுத்த கெடு விதித்த ட்ரம்புக்கு ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் பதிலடி. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் சிரமம். இந்திய மகளிர் மற்றும் ஆடவர் கிரிக்கெட் அணியினர் இங்கிலாந்து மன்னர் சார்ல்ஸுடன் சந்திப்பு. லண்டனில் உள்ள புனித ஜேம்ஸ் மாளிகையில் குழு புகைப்படம். பழம்பெரும் நடிகை சரோஜா தேவியின் உடல் முழு அரசு மரியாதையுடன் அடக்கம். இறுதிச் சடங்கில் கர்நாடக துணை முதல்வர் உள்ளிட்டோர் பங்கேற்பு.